Hi friends, welcome back to our channel Double Dhamaka. நான் இங்க வந்து குழந்தை பிறந்தா என்னெல்லாம் தேவைப்படும் அப்படினு சொல்லி நிறைய Dress வாங்கி வச்சிருக்கேன். நிறைய Dress மட்டும் இல்ல நிறைய things இருக்கு. ஆனா எப்பவுமே நாங்க இங்க தான் வாங்குவோம் ஃபர்ஸ்ட் பையனுக்கு. பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் இந்தியால அமேசான்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். அமேசான்ல ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டு நிறைய things வந்து இங்க இருந்து இந்தியால இருந்து வந்திருக்கு. மிக்ஸ் அண்ட் மேட்சா நிறைய இருக்கும். சோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சம் things வாங்கியிருக்கேன். சோ உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க குழந்தை எந்த மாசத்துல பிறக்க போகுதுன்னு பாத்துக்கோங்க. அது விண்டர்லயா சம்மர்லயா இல்ல பீக் சம்மர்லயா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் Dress வந்து செலக்ட் பண்ணனும். நான் என்னோட குழந்தை வந்து மார்ச்ல தான் பிறக்க போகுது. சோ மார்ச்ங்கும்போது கண்டிப்பா குளிர் கிடையாது. ரொம்ப ஹெவியான சம்மரும் கிடையாது. சோ மீடியமா இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து Dressesலாம் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடுறது ஃபர்ஸ்ட் Dress வந்து நான் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க குவைட்லயே வாங்கியிருக்கேன். இதுதான் நான் வாங்கி வச்சிருக்கேன். என் பையனுக்கும் இதே மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பிங்க் கலர்ல பூ போட்டு ஒரு Dress தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லா உள்ளது. ரொம்ப திக்காவும் இருக்காது, இது ரொம்ப லைட்டாவும் இருக்காது. ஏன்னா குளிர் அங்கே ஏசி இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லாவே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நானே டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கணுங்கிறதுக்காக இது வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு செட் ஆஃப் 5 கிடைக்கும். ஃபுல்லா வர ஒரு ராம்பஸ், அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் வரும்ல அதுல ஒன்று, அது போக நமக்கு இங்க பிப்பு, அதுக்கப்புறம் கேப்பு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு போர்வை மாதிரி இப்படி தலையில போட்டு கூட்டிட்டு வருவாங்கல்ல, அதுவும் இது கூடவே சேர்ந்து இருந்தது. சரி அது தனியா வாங்க வேண்டாமே, இதுலயே வருதே அப்படின்னு பாக்குறதுக்காக இதுவே வாங்கிட்டேன். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு, நல்லா திக்காவும் இருக்கு, சைஸும் கரெக்டா இருக்கு. இது வந்து ஒரு இந்தியா மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1300 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். எல்லாம் செட் ஆஃப் 5 வாங்கியிருக்கோம். இதெல்லாம் இனிமே தான் வாஷ் பண்ணணும். உங்கள்ட்ட அப்படியே காமிச்சிட்டு வாஷ் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் இது வந்து அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் போடுறதுக்கு நியூபார்ன் டைப் வந்து ரொம்ப கம்மி கலெக்ஷன் தான் இருந்தது. நான் நியூபார்ன் தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். 0 to 3 கூட வாங்கலை, நியூபார்ன்னு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதுவும் செட் ஆஃப் 5 தான். தொப்பி, பிப்பு, அப்புறம் இது வந்து இந்த டிஷர்ட் போடுற மாதிரி. ஹாஸ்பிட்டலில் கொடுத்தோம்னா நர்ஸ்லாம் இதை அழகாக போட்டு விட்ருவாங்க. நம்ம வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் நர்ஸுகிட்ட கொடுத்து விட்டிங்கன்னா அழகாக கழுத்துக்குள்ள ஓடி போட்டுருவாங்க. வீட்டில் வந்து போடுறதுக்கு எல்லாம் பட்டன் வச்ச ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கேன் நான் ஃபுல்லாக. இது வந்து ஊர்லேருந்து வந்தது. இதெல்லாம் வீட்டில் போடுறதுக்காக. இதே மாதிரி ஒரு 2-3 இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு பனியன் கிளாத் தான் வாங்கியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஃபுல்லாக ஏசி இருக்கும். அது மாதிரி ரொம்ப புழுக்கமாகவும் இருக்காது, ரொம்ப புழுக்கமாக இருக்கும். ஜூன் ஜூலைலனா நமக்கு வந்து காட்டனில் வாங்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்ல மாதம், அதனால் நம்ம வந்து எல்லாமே பனியன் கிளாத்தில் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வள்ளியூர்லேருந்து வந்தது, வள்ளியூர் அசோகாவில் வாங்கினது. இது அது கூடவே கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி பேண்டெல்லாம், இதெல்லாம் எங்கேயாவது ஒரு வேளை வெளியே போகிறோன்னா போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. என்ன தேவைப்படும்லாம் தெரியல, என்னெல்லாம் இருக்கோ டிஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணி வந்து எனக்கு பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தது. நாப்கின், மீதி இந்த வேஷ்டி துணியிலலாம் கட்டுவாங்கள்ல, அதுக்கு பதிலாக இப்படி நம்ம ஓரளவு டைப்பர் போடுவோம் காலையிலலாம், நைட்டு தூங்கும் போது டைப்பர் போட்டுக்கலாம். இது வந்து காலையில் போடுறதுக்காக. இந்த சைஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் 8. நான் கூட இது ரொம்ப லோ குவாலிட்டியாக வருமோன்னு நினச்சேன். பட் நல்ல பனியன் கிளாத்து நல்லா இருக்குது. இது போக என்கிட்ட வேஷ்டியும் இருக்குது. வேஷ்டியை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாங்களே கட் பண்ணி வைக்க போகிறோம். கட் பண்ணி தச்சுலாம் எடுக்க போகிறோம் என்னோட மிஷினில். இது வந்து சின்னதாக காட்டன் பேட் இருக்குது. இதுவும் ஒரு டைப்பான நாப்கின் தான். ஒரே ஒரு லேயர் ஆஃப் காட்டன் பேட் இருக்குது. இது ஒரு டைம் போட்டால் சுசு வந்து ஒரு டைம் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, அதுக்காக செட் ஆஃப் 5. செட் ஆஃப் 5. அப்புறம் குழந்தை பிறந்தா நெயில்லாம் கட் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக இது வந்து லவ்லப் பிராண்டில் வாங்கியிருந்தேன். இது 299. ப்ரஷ் பண்ணுறதுக்கு சீப்பு, நெயில் கட்டர், நெயிலை ட்ரிம் பண்ணுறது. இதுவும் அமேசானில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்து இது வாங்கி கொடுத்துருக்காங்க, வசம்பு கட்டுறதுக்கு, கண்மை, கருப்பு கயிறு, பொட்டு டப்பா, இது பவுடர் டப்பா. இதெல்லாம் இங்கேயும் கிடைக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நமக்கு ஊர்லேருந்தே இப்படி யாராவது வராதா இருந்தால் நம்ம ஊர்லேருந்தே வாங்கலாம். அதனால் நம்ம இதெல்லாம் ஊர்லேருந்து வாங்கியிருக்கோம்.
இது வந்து ஸ்வாடல், பிள்ளைங்களை அப்படி மொத்தமாக கட்டி தூங்க போடுவாங்கள்ல அதுக்காக, அல்லது நீங்கள் போர்வையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விஷ். பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதே மாதிரி நல்லா கட்டி போடுவாங்க, குளிப்பாட்டிட்டு அப்படி போட்டால் நல்லா தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அதே மாதிரி நல்ல பனியன் கிளாத்தில் எல்லாமே இது நல்ல மஸ்க்ரீன் காட்டனும் இதுவும் சேர்ந்தது, நல்ல கிளாத்து. 3 பீஸு $6.99 அமேசானில் வாங்கினேன். இதுவும் லவ் லேப்குள்ளே தான். அப்புறம் ஊர்லேருந்து 2 டவல் வந்திருக்கு. ஊர்லேருந்து வந்தது எல்லாமே அசோகாவில் வாங்கினது, எல்லாம் காட்டன் டவல். இது மட்டும் என்னோட பையனோடது, அவனுக்குள்ளதுன்னு இந்த ஒன்று தான் இருக்குது. ஏன்னா பையனுக்கு 6 வயசு ஆயிட்டு, 1ஆம் கிளாஸ் படிக்க, அவனோட எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. பட் இது வந்து நல்ல இது ஸ்வெட்டரு, அதனால இது அப்படியே இருக்குது. ஊர்ல இருந்தது மாமி ஞாபகமாக கொடுத்துட்ருக்காங்க, எனக்கு கூட மறந்து போச்சு. இது நான் ஹேடனோட சில திங்ஸை வந்து ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். அதில் ஒன்று வந்து இந்த ஸ்வெட்டரு. பட் இது யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இங்கே வெயில் தான் ஆரம்பிக்க போகுது, அதனால இது யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் அழகா இருக்குது, இதையும் துவைச்சி வச்சுக்கலாம். இது நான் ஹேடன் ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் யூரின் ஷீட்டு பெட்டில் போடும்போது போடுறதுக்காக, இதுவுமே லவ் லேப் தான். நிறைய லவ் லேப்குள்ளே தான் வாங்கியிருக்கேன் இந்த தடவை. இது 2 கலரில் இருக்கு. இது வந்து பேம்பஸ் இது செட் ஆஃப் 4. இதெல்லாம் இங்கே வாங்கினது. பேம்பஸ் வைப்ஸ் ஃபுல்லாகவே 100% வந்து வாட்டர் தான், எந்த ஃப்ரேக்ரன்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு இதில் நான் பாக்ஸ் மாதிரி வச்சது கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகாது, அதனால நான் இந்த கண்ணாடி இதை எடுத்திருக்கேன். மற்றபடி பாக்ஸ் தான் நல்ல இது, ஒரு வேளை இதாகாமல். டெலிவரிக்கு யூஸ் பண்ணாத புது ஐட்டம் லவ்லா பிராண்டில் நான் வந்து பிரெஸ்ட் பம்ப் வாங்கியிருக்கேன், எலக்ட்ரிக் பம்ப்பு, அதுவும் டபுள்குள்ளது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இது வாங்கினதுனால இதுக்கு பால் வந்து கொடுக்குறதுக்காக உள்ளேயே 2 பால் பாட்டில் இருக்குது. இது நான் யூஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு தனியாகவும் வீடியோ வேணும்னா போடுறேன். ஸோ இந்த தடவை நம்ம எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் பண்ணலாம், ஏன்னா நம்ம தான் தனியாக குழந்தைய பார்க்க போகிறோம். ஸோ நைட் டைம்லலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இது வந்து இந்தியா அமேசானில் தான் வாங்கினேன். இங்கே வந்து ப்ரெஸ் பம்ப் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது. ஸோ ட்ரையல் பார்க்கலாம், நமக்கு செட் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக. இது அரௌண்ட் வந்து 3000 வந்தது. அது கூடவே பிலிப்ஸோட இந்த பால், நான் இவ்வளோ நாள் பால் கொடுக்கும்போது இதெல்லாம் தேவைப்படுன்னு நினைக்கல. பட் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் வாங்குறதுக்காகவே இது கொடுக்கறதுக்காக 2 பால் பாட்டில் பிலிப்ஸில் உள்ளது. இது வந்து அரௌண்ட் 700 பேக் ஆஃப் 2. அந்த பால் பாட்டிலெல்லாம் கழுவுறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். பேம்பஸ் வந்து நியூ பார்னுக்குள்ளது சின்னது வாங்கியிருக்கோம். ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேம்பஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் தருவாங்க. கொஞ்சம் ஒருவேளை யாரும் தரலன்னா, ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக சின்னது 21 டைப்பருக்குள்ளது சின்னது நியூ பார்னுக்குள்ளது வாங்கியிருக்கேன். ஸோ என் பையனுக்கும் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணேன். நிறைய பிராண்ட் இருக்குது, பட் ஹிமாலயா தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ ஹிமாலயாவில் பவுடர், ஷாம்பு, பாடி வாஷ், அப்புறம் மாய்ஸ்சரைசர், சோப்பு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. சோப்பு, ஒரு சோப்பு டப்பா எல்லாம் வாங்கி. அதுக்கப்புறம் இது ஒன்று, வெளியே போனால் பால் கொடுக்கறதுக்காக இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு நீங்கள் பட்டன் போட்டிங்கன்னா வெளியே போகும்போது இப்படி வச்சுட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரீ சைஸ் தான், பிள்ளைக்கு வந்து மூச்சு விடலாம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து எனக்கு இதே மாதிரி இந்த ஃபீடிங் டாப்ஸு, ஃபீடிங் நைட்டிஸு அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓரளவு நிறையவே வாங்கி டெலிவரிக்கு வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. ஏன்னா 38 வீக்ஸ் இருக்குது. என்ன ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணுவேன். இங்கே குவைத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் எப்படி பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவைப்படும், எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வர வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது போக நம்ம ஏதாவது இன்னும் வாங்க வேண்டியது இருந்தெல்லாம் போகும்போது நான் ஷாப்பிங் வீடியோ கூட்டிகிட்டு போகிறேன். பேபி திங்ஸ்லாம் ஏன்னா நிறைய வந்து நான் இங்கே அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். அமேசான்லேயும் இந்தியாவில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். அதனால் நான் இங்கே வந்து ரொம்ப ஷாப்பிங் பண்ணலை ஆக்சுவலாக. அதனால தான் நான் போகலை. நம்ம அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் காமிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தடுத்து பேபி சீரீஸ் வீடியோவில் பார்க்குறேன். ஓரளவு லாஸ்ட் மந்த்து 9 மந்த்துக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய் பாய்.